அண்ணாவை குறித்து தரக்குறைவாக பேசினார். தேவருக்கும் அண்ணாவுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு அப்படின்னு பேசினார். குழப்பங்களை விளைவித்தார். அதே மாதிரி அதோட விடலை, என் மனைவி ஜெயலலிதாவை விட சிறந்த ஆளுமை மிக்கவர்னு பேசினார். எல்லார பற்றியும் தப்பாக பேசினார். விளைவு என்ன? அதிமுக கூட்டணி முறிந்தது. அண்ணாமலை இருந்தால் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன்னு எடப்பாடி சொன்னார். அண்ணாமலையை மாற்றினால்தான் அந்த கூட்டணி வருங்கிற நிலைமை வருகிற போதே தன்னுடைய கட்சியின் மாநில தலைவரை பாஜக அகற்றிவிட்டது. அந்த இடத்துக்கு நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அப்போ நயினார் நாகேந்திரனுடைய இதுக்கு ஏன் அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவ்வளவு சவுடால் பேசினாலும் அண்ணாமலையால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகிட்டார் பிஜேபியில். இவ்வளவு சவுடால் பேசினாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலையால் ஜெயிக்க முடியல. அப்போ சவுண்டு தான் வெத்து வேட்டா இருக்காரே தவிர, சவுண்டு தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர சங்கதி இல்லை. தேர்தல் அரசியலில் அவர் வெற்றி காணவே இல்லை. தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒருவரை எதற்கு நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும்னு பாஜக என்ன பண்ணுச்சு? தொப்புன்னு போட்டுருச்சு.